நிறைய பேசலாமா? என்ன மச்சான், ஊர்ல நம்மளை பத்தி எப்படி பேசிக்கிறாங்க? எலெக்ஷன்லாம் எப்படி போகுது? ஆமா, எலெக்ஷன் வேலைலாம் சூப்பரா போகுது. நீ ஊன்னு சொல்லு, சிஎம் போஸ்டே உனக்காக வெயிட் பண்ணிக்குது. அட்ரா அட்ரா, நான் எம்பி ஆகி சிஎம் ஆகலான்னு பார்த்தேன். டேரக்டா சிஎம் சீட் இருக்குதா? ஆமா மாமா, போஸ்ட் எல்லா இடமும் ஒட்டினே இல்லையா? எல்லா இடமும் ஓட்டேன். நம்ம பஸ் ஸ்டாண்டாண்டியும் கோயிலாண்டியும் ஓட்டல. அதுக்கு தான் காசு கொஞ்சம் இடிக்குது. காசு இடிக்குதா? இதுக்கேண்டா கூச்சப்படுற? நம்ம இடிஞ்சு போன அந்த கூரை வீடு 7 வீடை வித்துட்டு வந்துக்கிறேன். எதுக்கு? எலெக்ஷன் நிக்கிறதுக்கு தான். மாமா, அந்த பேக் எடு மாமா. இந்தா, இந்த 1 லட்ச ரூபா வச்சுக்க. எங்க பாரு, எங்க வேணாலும் ஒட்டு. ஒட்ட இடம் இல்லைன்னு வச்சுக்க. ஒட்டின போஸ்டே பிச்சுட்டு மறுபடியும் ஒட்டு. சரி மாமா, நீ சொல்லல கூட ஒட்டு. மாமா, எங்கயா மாமா இந்த நீ இருக்கிற வரைக்கும் நான் தான் சிஎம். இந்த பணத்தை போய் அப்படி வை மாமா. போயிட்டு நான் எலெக்ஷன் வேலைலாம் பார்க்குறேன். இன்னும் கட்சி பேனரு, கட்சி போஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அம்மா, எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா என்ன பேசுவோம் தானே நீ தலை கீழே குஞ்சினுங்க. நான் இருக்கிறேன், தலைய நல்லா மேல தூக்கினடா. நீ ஏன் இந்த சிஎம்? நான் தான் உனக்கு வாரிசுனா ஓகேவா? வா போலாம். ஏய் மச்சான் இருந்தா மலையே ஏறலன்னு சொல்லுவாங்க. என் மாப்பிள்ள நீ இருக்கிறடா, நாட்டையவே புடிச்சு காட்டுற வாடா. என்னது பேப்பர்ல எல்லா தொகுதிக்கும் ஆளை போட்டுக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் எந்த போஸ்டிங்குமே போடல. இன்னைக்கு இருக்க இந்த கட்டியில போய் வச்சுக்கிறேன் பாரு முதல்ல. எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டால் கிள்ளி கிள்ளி கொடுப்பான். இன்னைக்கு நடனா அள்ளி அள்ளி தரான். எப்படியாவது ஒரு பிராக்கெட்டை போட்டு பணத்தை சுற்ற வேண்டியது தான். மாப்பிள்ள, குன்றத்தூர் முருகன் கோயிலில் நீங்கள் ஜெயிச்சா மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது நடக்காது. என்னது, அது நடக்காதா? என்ன நீ உங்க அப்பா சொல்றான்? அவன் வேலையை காமிக்கிறான் பத்தியா? என்னப்பா உண்டை விட்டுக்க ரெண்டகம் பண்ற? அவர் உன்னை மாமனார் மாதிரி பார்த்தாரு, பெத்த அப்பா மாதிரி பார்க்கல. அம்மா, நான் அதை சொல்லலை. அக்கம் பக்கம் பேசுறதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளை இப்போ ஜெயிச்சா மாதிரி எனக்கு அப்படியே பூச்சி போயிருக்கிறேன். அதனால இன்னைக்கே முருகன் கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு வந்துடலான்னுக்கிறேம்மா. அதுவும் பாத யாத்திரையா போலான்னு பார்க்குறேன். மாமா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன் மாமா. பாத யாத்திரையா போற? அது எப்படி மாமா? குன்றத்தூர்ல இருந்துக்கிட்டே குன்றத்தூர் கோயிலுக்கு பாத யாத்திரை போற? கிரேட் மாமா, போயிட்டு வா, தாராளமா போயிட்டு வா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எனக்காக வேண்டிட்டு வாப்பா. அம்மா, நீ வேற மாப்பிள்ளை வேற வாமா. உங்க 2 பேருக்காக தான்மா சேர்த்து வேண்ட போறேன். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு அதிகமா வேண்டுவேன். ஏன்னா அவர் பதவிக்கு வரணும்ல. இன்னும் இல்லை, அதுக்காக ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடலான்னு பார்க்குறேன். ஒரு தலைக்கு 100 ரூபானா கூட 1 லட்ச ரூபாய் ஆகுது. அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா இன்னைக்கே போய் முடிச்சுட்டு வந்துடுவேன். 1 லட்ச ரூபா தானே? இதுக்கே மாமா கவலைப்படுறீங்க? ஏமா, அந்த கருப்பை எடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 1 லட்சமா கேட்டா? இது 50,000. இது வேணும். இந்த இதான் 1 லட்சம் போதுமாமா? மாப்பிள்ள, இது உண்மையிலே பத்தாது மாப்பிள்ள. ஏன்னா நான் எல்லாருக்கும் அல்வா வைக்கலான்னுக்கிறேன். அந்த அல்வாவுக்கு மட்டும் தனி செலவாகும். இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஒரு மனசு! நீ இங்க இல்லையா, இங்க இருக்கிற. மாப்பிள்ள, வெற்றி நமக்கு தான். இன்னைக்கு குன்றத்துக்கு சொல்லிட்டோம், நாளைக்கு பொண்ணை கூட சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். இந்த பணத்தை உள்ள வையே. உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? எப்படி அக்கறையா இருக்கிறாரு பாரு. நீ மட்டும் கறி ஆக்கணும், அவருக்கு மட்டும் எலும்புலாத கறியா ஒரு 1/4 கிலோ எடுத்து போடு. நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, எல்லா தொகுதியிலும் போஸ்டிங் போட்டீங்க, எனக்கு எந்த தொகுதியுமே போஸ்டிங் போடலையே. ஏங்க என்ன நம்பி 50,000 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு போஸ்டிங் போடலாம்ல? ஆமா, நீ எந்த தொகுதிமா? மறந்து போச்சா தலைவரே, பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியா? குன்றத்தூர் 4 ரோடு நின்னாவே 4 பேர் அடிப்பானுங்களே. பெரம்பூர் தொகுதி நின்னும் பெட்டி பெட்டி அடிப்பானுங்க. ஏமா, அதுல பெரிய பெரிய தலைலாம் நிக்குது. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம். ஏமா, அந்த கருப்பை கொடுமா, பட்டுன்னு கொடு. அந்த கருப்பை கொடு. இந்தா 3 லட்சம். இந்த பாரு, பணத்தை பார்க்காத, பெரம்பூர் தொகுதி மட்டும் கேட்காத. நான் சொல்றத நில்லு போ. பீச் ஓரமா நில்லு போ, நான் பார்த்துறேன் போ. என்ன பீச் வரும்போது நிற்க சொல்கிறான், சுண்டல் வாங்கியா திங்க சொல்கிறான் மென்டல். சரி, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கோம். பணம் கிடச்சதா போதும். என்னங்க பெரம்பூர் தொகுதியில் அந்த அக்காவுக்கு 50,000 ஓட்டுக்கு போடுவோம். ஏய், 1.5 லட்சம் பேர் இருந்தாலும் தோத்துரும். அங்க நிக்கிறது யார் தெரியுமா? ஐயோ, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதை பத்தி பேசினாவே தப்பாயிடும். ஏம்பா, அந்த போஸ்ட் நல்லா ஒட்டுப்பா. ஏய் வாடங்க ஒப்பனை போய் நான் என்னன்னு கேட்குறேன். என்ன கட்டியா வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துருக்குறேன்? எது வெள்ளையும் சொல்லிமாக்கிறமா? டேய் மண்டை கொடுக்கு,
எலெக்ஷன் நிக்கிறேன். என்னை நம்பி 234 தொகுதியில் ஆள் நிக்க வைக்க போறேன். நீனா வந்து இங்க கேட்டுக்கிற? நானும் நிக்கிறேன். ஏய் அப்ப ஓரமா போய் நில்றா. நானா? என்னடாயா போய் நில்லு, ராலி வந்து உன்னை ஏத்துடும். என்னடா கட்சி மாறிட்ட தக்காளி? என் பேரு தக்காளி, உன் டிபாசிட் காலி. இருந்து எங்க அப்பா தான்டா கோழி. ஒரே கை கால் வெளி, மாடி மேலாம் ஏறி ஓட்டுனது. மாமா வாடா மாப்பிள, என்ன போன காரியம்? எல்லா இடத்துலயும் போஸ்ட் ஒட்டி வந்துட்டக்கா. மீதி ஒரு 7 போஸ்ட் மிச்சம் இருந்து அத தார் ரோட்ல போட்டு பச்சம் தடவி ஒட்டி வந்துட்டேன். என்ன சொல்ற தம்பி, உனக்கு அறிவே அறிவுடா. ஆமாக்கா, எவனும் சைடு கீடு பார்க்காதா நேரா பார்த்து ஓட்டுவான்ல வண்டிய. அவன் கூட நம்ம மாமா போஸ்ட பார்க்கணும்னு தான் ஒட்டிக்கிறேன். எப்படிக்கா? டேய் நீ எங்கடா வந்த? ஏற்கனவே வாங்கிட்டு பத்துலையா வெயிட்லாம் உருவுண்ணா. என்னடா இது கூட்டம் அதிகமாகுது. இருக்கிற 10 லட்சத்தை உருவ வந்துட்டானுங்களா? இதுக்கு முன்னால நம்ம போய் உருவிடுவோம். மாப்பிள வா மாமா. என்ன மாமா மொட்டை அடிக்காம வந்துக்கிறா? மாப்பிள அதை விடு மாப்பிள. எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டு கம்முன்னு இருந்தாங்க. கடைசியா வச்சம்பாரு அல்வா, அதை சாப்பிட்ட உடனே ஓட்டு மொத்தம் நம்மளுக்கு தான். அப்படியே எங்க அப்பாவை ஒரு அல்வா கொடுத்து எல்லாம் ஓட்டி வாங்கிட்டாரு. ஏன் மாமா எப்படி மாமா இந்த அறிவு உனக்கு வந்து? மாப்பிள நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாயில இல்ல, நான் கொடுத்தேன் பத்தியா அல்வா அதுல. ஏமாடா இங்க வந்தவன் போடா வெளியா. எப்பா இப்ப நிக்கிறதே வெளியதாப்பா நிக்கிறேன். ஏய் நீ வெளியேனா நில்லு, காயற வெயில் ஏனா நில்லு. என் ஓட்டு உனக்கு கிடையாது, என் மாப்பிள்ளைக்கு தான். ஏன் நாளைக்கு குன்னக்குடிக்கு போய் என் மாப்பிள்ளைக்காக மொட்டை அடிக்க போறேன். 2000 பேருக்கு அன்னதானம் போட போறேன். என்ன ஓட்டு எனக்கு போட மாட்டியா? தமிழ்ல தானே சொன்னேன் உனக்கு போட மாட்டேன்னு. அது மட்டும் இல்ல, நாளைக்கே குன்னக்குடி போறேன், 2000 பேருக்கு அன்னதானம் போடுறேன். அது மட்டும் இல்ல, அதை கூட சேர்த்து அல்வா வைப்பேன். அங்கேயும் என் மாப்பிள்ளைக்கு தான் ஓட்டு. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? மாப்பிள்ள ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடு, கண்டிப்பா இந்த வாட்டி அன்னதானம் போட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறேன். ஆஹா பிட்ட போட்டானே, நம்ம ஒரு பிட்ட போடுவோம். மாமா வர ட்ரெயின்ல ஒட்டாத விட்டோம் மாமா, அதுக்கு போய் விட்டு வந்துடுறேன் நானே. அப்படியா? கண்டிப்பா விட்டு வந்துரும் மச்சி. மாமா அதுக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுது மாமா. அப்படியா மாப்பிள? நம்ம அந்த கரும்பு பேக் கொடுமா. மாப்பிள்ள வெச்சு மாப்பிள்ள. டேய் ஸ்டேட் லெவல்ல ஒட்டினா போதும், சென்ட்ரல் லெவல்ல எல்லாம் போக தேவையில்ல. யோ கம்னிரியா, எங்க மாமாவை சென்ட்ரல் வரைக்கும் கூட்டு போய் பார்லிமெண்ட்ல கொடி ஏத்தலான்னு பாக்குறேன், நீ ஸ்டேட்டோட முச்சு விடலான்னு பாக்குறியா? நான் நினைச்சுக்கிறா? மாப்பிள்ள நீ ஸ்டேட்டுக்கு போ, சென்ட்ரலுக்கு போ, எதுவா இருந்தாலும் கடவுள் தான் முடிவு எடுக்கணும். அதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுமா. இதே தரமாமா உனக்கு இல்லாதா? நீ போயிட்டு இந்த பேரு அன்னதானம் போடுறது முக்கியம் இல்ல, அல்வா சொன்ன மாப்பிள்ள போயிட்டு அல்வா உனக்கு தரேன். சரி சரி எடுத்துடா நல்லா இருக்கணும். ஆமா கடவுள் மட்டும் முடிவு எடுத்தா போதாது, கட்சிக்காரங்களும் முடிவு எடுக்கணும். மூஞ்சி தெரியணுமா வேணாவா? தெரியணும் இருப்பா. உனக்கு இல்லாத இந்தாப்பா, இது அப்புறமா வச்சிரு. இந்தா 3 கட்டுக்குது பாரு, போ எல்லாமே எடுத்து போ. 3 லட்சம் ரூபா போ, சீக்கிரம் போ, ட்ரெயின் போயிட்டு போகுது. டயர்ல கூட ஒட்டு போ 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 போ. ஆஹா 3 லட்சம் வந்துச்சு. ஓ எலெக்ஷன்னா என்னன்னு தான் தெரியாதுன்னு பார்த்தேன், ட்ரெயின்னா என்னன்னு கூட தெரியாதாட்டுக்குது, அதுல டயர் இருக்குதா? போடா, நீ சொன்ன மக்கள் நம்பிடுவாங்களா? நான் அரசியல்வாதிடா, நான் சொன்னா நம்புவாங்க. ட்ரெயின் டயர் தான் ஓடுது அப்படின்னு சொன்னால் போதும், ஆமாம் ஐயா ஓடுதுன்னுவாங்க. தெரியுமா? ட்ரெயின் இப்போதைக்கு பெட்ரோல் தான் ஓடுது அப்படின்னா ஆமாம் ஐயா ஓடுதான்னு சொல்லுவாங்க. நாங்கள் அரசியல்வாதி, நாங்கள் எப்படி பேசினாலும் மக்கள் நம்புவாங்க. நாக்க வளைச்சியும் பேசுவோம், நிமித்தியும் பேசுவோம். மரியாதையாக போறியா இல்லையா? ஏன்டா என் புருஷன் ஜெயிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்போ வீட்டு விட்டு வெளியே போறியா இல்லையா? எல்லாம் பைத்தியமாட்டு இருக்குது, ஏற்கனவே வெளியே தான் நிற்கிறேன். டேய் போடா, டேய் போடா. போட்டிக்கு வந்த உன் அப்பனே உன்னை வேட்டி அவுத்து விட்டான். என்ன வெத்தலை பாக்கு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறியா? வேப்பு மணி. பணம் பணம் 10 செய்யும். ஒரு அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு வந்தால் அந்த நாளே விடாது. இங்கே பாருங்க, ஒரு அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு வந்தால் அவனை அரசியல்லையே நிற்க விட மாட்டீங்க. இதே கெட்டது செய்ய வந்தால் உடனே உள்ளே விடுவீங்க. இதுதான் இந்த மக்கள் திருந்தணும், அப்பந்தான் அரசியல்வாதி திருந்துவாங்க. நீங்கள் திருந்துங்க, நாங்கள் திருந்துறோம்.